உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்மளால் சமாளிக்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைகளெல்லாம் எந்த மாதிரின்னு தெரியுமா? ஒரு ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அப்போ ஒரு புலி வருது, உங்களை அடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு புலி துரத்திக்கிட்டு வருது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுவீங்கல்லவா? உங்களுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கிட்ட தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஓடிட்டே இருக்கிறீங்க. எண்டில் ஒரு பெரிய குளமோ கடலோன்னு வச்சுக்கோங்களேன். ஆறு, மிகப்பெரிய ஆறு. ஆறு ஃபுல்லாக முதலைகள் இருக்குது. ஏதாச்சும் உணவை எதிர்பார்த்து வாய் ஆன்ட்டு இருக்குது. நீங்கள் அந்த எண்டில் போய் நிற்கிறீங்க. புலி பக்கமாக வந்துருச்சு. நீங்கள் உள்ளே ஆற்றுக்குள்ளே குதிச்சிங்கன்னா முதலைகளுக்கு இரையாகிடுவீங்க. அல்லது இந்த பக்கம் எதிர்த்து ஓடுனீங்கன்னா புலி உங்களை அடித்து சாப்பிட்ரும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே மயங்கி விழுந்துட்டிங்கன்னா புலி உங்களை அடித்து சாப்பிட்ரும். உள்ளே தாண்டிட்டிங்கனாலும் முதலைக்கு இரையாகிடுவீங்க. ஸோ உங்களுடைய அதீத சக்தியை பயன்படுத்தி புலி கூட எதிர்த்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவீங்க. அதாவது எப்படி நம்ம உயிர் போகுது, ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து சண்டையிடுவோம். பொழைச்சா நம்மளுடைய லக்கு தானே அப்படின்னு சண்டையிடுவீங்களவா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த ப்ராப்ளமும். நம்மளால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளையும் கூட நம்மளுடைய அதீத சக்தியை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் பண்ண பார்க்கணும். ஸோ அந்த பிரச்சனையினால் தோண்டு விழறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையுமே வர்ற சின்ன பிரச்சனைகள் எல்லாமே அந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறும். சரிங்களா? ஸோ அம்பிட்டு தான்.